ஓவியா, இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் 11வது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் உயிரிழப்பு தொடர்பான எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. என்றால் இரண்டு நாடுகளும் முழு பலத்துடன் ஒருவர் மீது ஒருவர், ஒரு நாட்டின் மீது மற்றொரு நாடு என தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். முக்கிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். இதில் பல இடங்கள், அதாவது இஸ்ரேல் ஈரான் என எந்த பாகுபாடும் இல்லாமல் இரண்டு நாடுகளுமே பல்வேறு நிலைகளில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவது என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கின்றது. இஸ்ரேலுடைய டெல் அவிவ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றன. அதே போன்று ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்களும் உருகுலைந்து காணப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்காவுடைய தாக்குதல் 3 அணு ஆயுத தளங்களை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதலில் அந்த 3 அணு ஆயுத தளங்களும் சேதாரமானது. பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் சேதாரமானது. இப்படியாக சேதாரம் என்பது இரண்டு நாடுகளுக்கும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் உயிரிழப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகவில்லை. அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன, மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்பட்டு வருகிறார்கள், அங்கு மக்கள் வாழ்வதற்கு எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது உள்ளிட்ட எந்தவித மக்கள் சார்ந்த அறிவிப்புகள் என்பது வெளியாகாத நிலையில் தற்போது அது தொடர்பான முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது உயிரிழப்பு தொடர்பாக இரண்டு நாடுகளும் அவ்வப்போது அந்த எண்ணிக்கை வெளியிடாமல் வந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் இதுவரை 950 பேர் வரை பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் 3450 பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தகவலானது ஏற்கனவே ஈரான் வெளியிட்ட தகவலில் மாறுபட்டு உள்ளது. அதாவது இதற்கு முன்பாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஈரானுடைய தகவலின்படி இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் கிட்டத்தட்ட 400 பேர் வரை பலியாக இருப்பதாகவும் 3000க்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது இந்த தகவல் என்பது வாஷிங்டனை சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்ட தகவலில் தான் இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் 950 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 3450 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதிலும் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் அந்த எண்ணிக்கை என்பது 380க்கும் மேற்பட்டவர்கள் பொதுமக்கள் என்றும் 253 பேர் பாதுகாப்பு படை வீரர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுமக்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள், படுகாயமடைந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு படை வீரர்கள் 250க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அவருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டதில் இந்த தகவல் வெளியாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல இதற்கு முன்னதாக ஈரான் சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி 400 பேர் பலியாக இருப்பதாக, 3000க்கும் மேற்பட்டவர் காயமடைந்திருப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் வாஷிங்டனை சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு வெளியிட்டிருக்க தகவல் என்பது 950 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதில் பொதுமக்கள் தான் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3450 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் கூட பலர் நிலைமை மோசமாக இருப்பதால் உயிரிழப்பு என்பது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இன்னும் அங்கு எந்த அளவுக்கு உயிரிழப்பு என்பது இருக்கின்றது என்று அதிகாரப்பூர்வ எந்த தகவலும் வெளியாகவில்லை. இருந்தாலும் கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. பல்வேறு இடங்களில் சேதமடைந்திருப்பது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் நிலை என்ன, உயிரிழப்பு தொடர்பான எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. ஏற்கனவே இந்த போர் தொடங்கிய முதற்கட்டமாக வெளியான தகவலின்படி இஸ்ரேலில் 24 பேர் பலியாக இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அங்கு நடக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கும்போது அந்த உயிரிழப்பு என்பது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் எண்ணிக்கை என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஈரானில் மட்டுமே கிட்டத்தட்ட 950 பேர் வரை இப்போது வரை பலியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஓவியா.